गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 28ஆம் தேதி, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் 9:45 மணி வரை உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு தொழில் ரீதியிலான ஈடுபாடுகள், வியாபார ரீதியிலான ஈடுபாடுகள், அரசு பணி சார்ந்த ஈடுபாடுகள், இதுல எல்லாம் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. வியாபாரம், விவசாயம், பண்ணை வேலைகள் இதையெல்லாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதுல முன்னேற்றமும் அதிக லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல உங்களுடைய அம்மா மற்றும் உறவு முறை சம்பந்தமான ஆதரவுகளும் நிறைய ஒரு நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தரும் தொழில்கள் மூலமான வருமானங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாடகை சார்ந்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த வண்டிகள், கட்டிடங்கள், மனை ரீதியான தேடுதல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். அதனால நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி கட்டிடங்களோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு மனைகள் தேவைப்படுது, இல்லைன்னா இதன் ரீதியிலான வண்டிகள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மாவிற்கு மனநிலையில நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில் மற்றும் பணி ரீதியிலான மேற்கல்விகள் படிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விவசாயம் சம்பந்தமான துறைகள், மீன் விற்பனை சம்பந்தமான வேலைகள், பால் வியாபாரம், மளிகை பொருட்கள் சம்பந்தமான வியாபாரங்கள், நீர் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரங்கள், பயணம் சார்ந்த தொழில்களை மேற்கொண்டிருக்கின்ற நபர்கள், நர்சிங் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், உணவு சார்ந்த தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரியான துறைகள்ல இன்னைக்கு வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருத்தல தரிசனங்கள், புனித பயணங்கள் இதெல்லாம் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்களோ, முயற்சிகளோ, பேச்சுவார்த்தைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு விஷயத்துல அபராதம் கட்டக்கூடிய சூழல்கள் வரும். அரசு முறைகள்ல நம்ம ஏதாவது ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீடு சம்பந்தமான
இருப்பிட மாற்ற சிந்தனைகள் வரலாம். இல்லைன்னா வியாபாரம், நம்மளுடைய விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பரிசுகளும் வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுடைய தொழில்முறை சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை இல்லைன்னா பணி சார்ந்த கலந்துரையாடல்கள், மீட்டிங் இதெல்லாம் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. முழங்கால் பகுதிகளிலையும் இன்னைக்கு அதிக கவனங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாமே விரைவிலேயே கை கொடுக்கின்ற சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் சார்ந்த முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா பின்னாடி அது நல்ல முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிதாக வாகனங்கள் வாங்க விரும்புறவங்க இன்னைக்கு அதன் சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழல்கள் எல்லாம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய மன அமைதி இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். புதிதான முயற்சிகள் குறித்து நம்ம தந்தையிடம் ஏதாவது ஒரு ஆலோசனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது குறிப்பா தொழில் தொடங்கும் எண்ணங்களோ இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதோ, வெளிநாட்டில் வேலை தேடும் முயற்சிகளோ இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக ஒரு சிலருக்கு இருக்கின்றது. பயண முறைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல உறவுமுறை பயணங்களாக இருக்கலாம், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், ஏதோ ஒரு பயணங்கள் போகக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில இன்னைக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் மற்றும் தந்தை இவங்களுக்குள்ள இணக்கங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. புண்ணிய காரியங்களுக்கான செயல்பாடுகளை இன்னைக்கு அதிகமாக செய்வீங்க. நம்ம ஏதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இல்லைன்னா நம்மளுடைய அடுத்தவங்களுடைய ஒரு கல்வி முறைகளாக இருக்கட்டும், அன்னதானமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கோவில் சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். கோவில் பூஜைகளை எடுத்து செய்யறது, கோவில் கட்டுமான பணிகள், பராமரிப்பு பணிகள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் செல்லும் நிலைகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தைரியமும் துணிவும் அதிகமாக இருக்கும். ஆனா செயல்பாடுகள்ல நம்ம கொஞ்சம் நிதானங்களாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு சிலர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பாரம்பரிய நோய் இருக்குதுன்னா அதன் ரீதியிலான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு சிலருக்கு பணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதுல எல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. பிரச்சனை தரும் உறவுகளை எல்லாம் விட்டுட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலைமை பதவிகளை வகிக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் விலகி
நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தர்ம காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. மன நிறைவான செய்திகள் கேட்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சியான சூழல், அமைதியான சூழல் இதெல்லாம் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய மனதளவிலும் மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பதற்றம், பயம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதனால புதிதான இன்டர்வியூ சம்பந்தமான விஷயம், வரன் தேடும் விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது நம்மளால சரியா அதுல செயல்பட முடியாத சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்வுகள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இது எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஒரு வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயத்துக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். ஒரு வரன் பார்க்க போறீங்க, அந்த திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசி முடிக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது அது நல்லபடியில முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. குளிர் நோய்கள்னால உடல்நிலையில அவதிகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வீணான அலைச்சல்கள் அப்படின்னு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைமைகள்னால வரும் தொல்லைகள் இருக்கும். அதாவது எதிரிகள் வழியில மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் நாமளா இன்னைக்கு கலந்துக்க கூடாது. பேசும் விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. திடீர்னு ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல சில நேரங்கள்ல வீண் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளாக இருந்தாலும், இல்லைன்னா குடும்பம் சார்ந்த பொருட்கள் தேவைகளாக இருந்தாலும் நம்ம ஏதாவது வாங்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா அதன் ரீதியிலான கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண வரவுகள் உண்டு. ஆனா அதையெல்லாம் செலவு செய்யக்கூடிய வகைகள்ல செலவினங்களும் வரிசையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்னால லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயில் சம்பந்தமான சொத்து பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முறையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முன்னோர்கள் வழி வழியா பயன்படுத்தின பொருட்கள் ஏதாவது நமக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீண் பழிகளோ, அவதூறுகளோ விரும்பாதவர்கள் வழியில நம்ம மேல விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளை பிடிக்காதவங்க வழியில நம்ம மேல ஏதாவது போய் குற்றச்சாட்டுகள் சுமத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல புதிதாக எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா இன்சூரன்ஸை புதுப்பிக்கின்ற விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கின்றது. நீர் சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனையினால உடல்நிலையில கொஞ்சம் துன்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு நமக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராத வண்ணம் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மதிப்பு மிகுந்த பொருட்களை அன்பளிப்பாக தர வேண்டிய
சூழல்கள் இருக்கும். நம்மளுடைய உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ யாராவேனாலும் இருக்கலாம். அவங்களுக்கு நம் அன்பளிப்பாக தர வேண்டிய சூழல்கள் வரும். அதே மாதிரி வெளியே போகும்போது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஞாபக மறதி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் ரீதியிலான அலர்ஜி சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உணவு சார்ந்த விஷயங்கள், உடைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதிக கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கால்நடை பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் போது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள்ல ஏதாவது பழுதுகள் இருந்தா அதன் ரீதியிலான செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் பேசும்போது நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுல குடியுரிமை சம்பந்தமா அப்ளை பண்ற விஷயங்கள், இல்லைன்னா திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எடுத்து பேசலாம். நல்ல முறையில முன்னேற்றமாக லாபகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு இறை வழிபாடு பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை எல்லாம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரியான பயணங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ ஈடுபாடுகளோ இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. முடிஞ்சளவு இன்னைக்கு கடன் வாங்காம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான செயல்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள், நமக்கு எதிரான பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிதான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கமன்னார் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில அவ்வப்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஒரு நேரம் வேணும்னு சொல்லுவோம், ஒரு நேரம் வேண்டாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலகலப்பாக மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்ற சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவியின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பயணங்கள் போகின்ற ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் உள்ள உறவுகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு விற்பனைகளாக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஞாபக மறதி சம்பந்தமான தொல்லைகள் உடல்நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம பொருட்கள் எடுத்து செல்லும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதற்கெல்லாம் மருத்துவ தீர்வு எடுப்போமா அப்படிங்கிற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம நன்கொடை வழங்குகின்ற சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல சுய முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய திருடு போன பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னா அதன் ரீதியில ஏதாவது விவரங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களால நண்பர்களுக்கான நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கலாம். மனைவியின் மீதான அக்கறையும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் தானமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொற்றுநோய் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு
மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஜவுளி சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு உல்லாச பயணங்கள் செல்லலாம் அப்படிங்கிற பிளான் போடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருந்தா அதற்காக சமரசமா ஏதாவது பேச்சுவார்த்தைகள் செய்யலாம் அப்படிங்கிற முடிவு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவி கலந்துரையாடல்ல கொஞ்சம் கவன நிலைகளும் நிதானங்களும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பணம் சார்ந்த செலவினங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதனால நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சுய முயற்சிகள் எந்த ஒரு விஷயத்திலையும் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அடுத்தவர்களை ஈர்க்கும் வண்ணம் நல்ல தோற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கவிதை, கற்பனை இந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில நமக்கு எதிரான தொந்தரவுகள், பிரச்சனைகள் இல்லைன்னா பண செலவுகள் இந்த மாதிரியான செயல்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால சாதாரண நாளை போல நம்ம கடந்து செல்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல வெற்றி, முன்னேற்றம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எந்த விஷயத்தை நோக்கி நம்ம இன்னைக்கு செயல்படுறோமோ அந்த விஷயம் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளுவது சிறப்பாக இருக்கும். ஒரு பேங்க் லோன் கேட்க போகலாம், வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், புதிதான தொழில் முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வழியில நமக்கு ஆதாயம்னு பார்த்தா கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கான கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. பண உதவி செய்யும் போதும் கவனங்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. இன்னைக்கு உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குளிர் நோய்கள்னால உடல்நிலையில ஏதாவது அவதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் தொடங்கும் விஷயங்கள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதன் ரீதியிலாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணங்கள் வருவதற்கும் நிறைய சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. வேலை தேடும் நபர்களாக இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலையில நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நிறுவன பணிகள்ல வேலை தேடக்கூடிய நபர்கள் ஏற்கனவே இருக்கிறீங்கன்னாலுமே நல்ல தலைமை பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பணிவுடன் நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். தொழில் சம்பந்தமான பகைவர்கள் வழியில ஏதாவது தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தமான பகைவர்கள்னால ஏதாவது உங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் தொல்லைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம். புதிதாக வெளிநாட்டவர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய்மாமா வழியில ஏதாவது செலவினங்கள் வரலாம், அவருக்கு உதவக்கூடிய சூழல்கள் வரலாம். இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரவுக்கு மேல ஏதாவது செலவினங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகள், கால் சம்பந்தமான பகுதிகள் இந்த மாதிரியான இடங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மேற்கொள்ளும் செயல்கள்ல சின்ன சின்ன இடர்கள் வரலாம். இல்லைன்னா அதன் ரீதியில ஏதாவது
பண செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அந்த செயல்பாடுகள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. சேவை மனப்பான்மையும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். பொது சேவைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதன் ரீதியில நம்ம கொஞ்சம் செலவு செய்யற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீண் தகராறுகள், கருத்து வேறுபாடுகள் இதன் ரீதியில நம்ம கலந்து கொள்ளாம இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதனால தேவையில்லாத பேச்சுகளை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சந்தேக உணர்வு சார்ந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் வீட்டுல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழல்களும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒரு கடனை அடைக்க வேண்டியதுக்காக இன்னொரு கடன் வாங்குற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள் இதுல எல்லாம் முதலீடு செய்வது இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும். பணம் ரொம்ப இருக்குதுன்னா அதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறது இன்னைக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி இல்லைன்னா வியாபாரம் இதன் ரீதியில ஏதாவது இடமாற்றம் செய்வோமா அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நல்ல நிகழ்வுகள்னால மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். முன்னேற்றமும் லாபமும் எடுக்கின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும். இன்னைக்கு அதன் சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். நீண்ட பயணங்கள், இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொண்டால் போதுமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சாலை பகுதிகளில் கவன நிலைகள் தேவை. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகள், நல்ல முயற்சிகள் எடுக்கிறது போது இன்னைக்கு நல்ல முறையில முன்னேற்றம் அடைறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் லாபகரமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவர்களோடு எல்லாம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல இணக்கங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. பகைவர்கள் வழியில இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில நற்பெயர்கள் கிடைக்கலாம். அவங்க வழியில பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஆதரவுகள், ஆதாயங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் மேலோங்கி இருக்கிறதுனால திடீர்னு கூட நம்ம ஏதாவது இறை பயணம் போகிற மாதிரியான சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குல தெய்வ அருளையும் பெண் தெய்வ வழிபாடு செய்வதும் இன்னைக்கு மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கின்றது. அதனால முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாடை செய்யறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னா அவர் வழியில உங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
இனிமையான பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூஜைகள், பிரார்த்தனைகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனதிற்கு விரும்பிய நபர்கள் வழியில நமக்கு ஏதாவது நன்மைகளோ ஆதாயங்களோ கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள்னால ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கும். திடீர் பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில லாபங்கள், உதவிகள், ஏதாவது ஒரு விஷயத்துல நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகும் நண்பர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான ஒரு லாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைநயம் மிகுந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொதுநல சேவை மையங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த நபர்களோடு உல்லாச பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கலைத்துறைகள்ல வேலை தேடுவதற்கான முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன அளவுல பார்த்தோம்னா ஒரு பய உணர்வு, பதற்றங்கள் இருக்கும். ஒரு செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா பண இழப்புகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளாம இருக்கிறது மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்களாக இருந்தாலும், இல்லைன்னா புதிதாக வேலை தேடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம் அப்படின்ற விஷயங்களாக இருந்தாலும், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது நம்ம கொஞ்சம் பதற்றத்தினால சரியா செயல்பட முடியாத நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள், சுபமான விஷயங்கள், இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது 2 மடங்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தொழில் ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னா வியாபார ரீதியிலான விஷயங்கள் இதையெல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த குடியுரிமை சம்பந்தமான விஷயங்களுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசி முடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இதுக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். வாடகை சம்பந்தமான விஷயங்கள்ல பண வரவுகள் வர உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நர்சிங் சம்பந்தமான ஒரு மேற்கல்வியை எடுத்து படிக்கக்கூடிய சூழல்கள் வரலாம். உணவு சார்ந்த மேற்படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேற்கல்வி படிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மீன் வளம், நீர்வளம் சார்ந்த ஒரு மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கப்பல் ரீதியிலான படிப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இதன் ரீதியிலான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வியாபாரம், விவசாயம், பண்ணை வேலைகள் இதையெல்லாம் மேற்கொண்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியிலான வருமானங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
உறவு முறைகளுக்குள்ள நல்ல இணக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பால் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய பால் பொருட்கள், பால் விற்பனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல விற்பனைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு விற்பனை இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்கள், புனித யாத்திரைகள் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு பிளான் போடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் பெரியோர்களுடைய ஆலோசனையை கேட்டு நம்ம இன்னைக்கு நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் இல்லைன்னா முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நம்ம பெரியோர்களிடம் அதன் ரீதியில ஒரு ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருந்துகள் சார்ந்த விற்பனைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள்ல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் திரும்ப குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீடு, வண்டி இதன் மாற்றங்கள் குறித்த ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இது ரொம்ப பழசாயிடுச்சுனோ இல்ல வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ நம்ம மாறக்கூடிய ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவு முறைகள்ல நல்ல இணக்கங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆபரணங்கள், வீடு, மனை இதன் மீது ஏதாவது நம்ம கடன்கள் வாங்கி இருந்தோம்னா அதை சரிவர கட்டுவது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உற்பத்தி துறைகள்ல தன்னிறைவான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை, அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுக்கும் போது நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கும் விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கலாம். அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், வியாபார ரீதியில தொழில் ரீதியிலான முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கும் போது அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம், தொழில் ரீதியிலான பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், வரம் தேடும் விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்ல ஈடுபடும் போது அது நல்ல முறையில அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல, வியாபார முறைகள்ல ஈடுபடும் போது நமக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. முடிஞ்ச அளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர்னு பண செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகளை இன்றைய நாள்ல தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். புதிய முயற்சிகள் குறித்து நம்ம தந்தையிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தையிடம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக துணிவாக பேசக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செய்யும் செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானங்களும் யோசனைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தைரியமா செஞ்சிடக்கூடாது. எது தகுந்த செயல்பாடுகளோ அதுல மட்டும் ஈடுபடுவது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கு. திறமைக்கு நமக்கு இன்னும் சரியான வாய்ப்புகள் அமையலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் பயணம் சார்ந்த விஷயங்களாகவோ, தொழில் சார்ந்த தொழில் தொடங்கும் எண்ணங்களாகவோ, வேலை தேடும் முயற்சிகளாகவோ இருக்குதுன்னு சொன்னா
அதன் ரீதியிலான ஏதாவது முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தைக்கு இளைய சகோதரர் மீதான அக்கறைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை ரீதியான ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் நிறைய இருக்கு. இசை ரீதியிலான புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். காது சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. உறவு முறை இல்லைன்னா பணி சார்ந்த பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இடமாற்ற சிந்தனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தேவைகளுக்காகவோ பிரச்சனை ரீதியாகவோ இடமாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு நாள்ல இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எழுத்து துறைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கடித ரீதியிலான தொடர்புகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தர்ம காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள்ல நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கோவில் ரீதியிலான விஷயங்களாக இருந்தாலும் வேறு ஏதாவது தர்ம காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் இன்னைக்கு அதன் ரீதியில பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல மன ஈடுபாடு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த மன நிறைவான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தகுந்த வேலையாட்கள் தேடி கொண்டிருந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மற்றவர்கள் மூலம் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. ரொம்ப அவசரமான தேவை அப்படின்னா மட்டும் நம்ம கடன் வாங்கி கொள்வது அவசியமா இன்னைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத விஷயத்திற்காக அனாவசிய செலவிற்காக கடன் வாங்கும் போது அந்த கடன் ரீதியிலான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் நல்ல விஷயங்களாக இருக்கும் போதும் அதன் ரீதியில நமக்கு எதிரான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள்ல நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் விஷயங்களையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்களில் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல இன்னைக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தை நோக்கி நம்ம இன்னைக்கு பயணிக்கிறோமோ அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நம்மளுடைய நல்ல தேவைகள் எதுவோ அதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். ஒரு வரன் பார்க்க போகலாம், லோன் கேட்கிற விஷயங்களாக இருக்கலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களாக இன்னைக்கு இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் பிறருக்கான லாபங்கள் ஆதாயங்கள் அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கடன் தருகின்ற விஷயங்கள்ல பண உதவி செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயில் ரீதியிலான சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல லாபகரமாக அமையறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்சூரன்ஸ் பென்ஷன் ரீதியிலான செயல்பாடுகள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிரச்சனை காரணமாகவோ வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு திடீர்னு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமான பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேசும் விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. தேவையற்ற வார்த்தைகள்னால உறவுகளுக்குள்ளேயோ இல்ல நண்பர்களுக்குள்ளேயோ ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள், இடர்பாடுகள், அதன் ரீதியிலான செலவினங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உண்மையை சில நேரங்கள்ல மறைக்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. எந்த உணவுகள் சேரும், எது சேராது அப்படின்னு நம்ம பார்த்து செக் பண்ணி சாப்பிட வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பிற்கால சேமிப்பு குறித்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் ரீதியில நம்ம போய் பணம் போடுற ஒரு சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த நகைகளோ இல்லைன்னா வேறு பொருட்களோ வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் வெளியே எடுத்துட்டு போகும்போது அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாட்கள்ல இருக்கின்றது. பணம் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கே தோணலாம், திடீர்னு நகை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா வேறு ஒரு நல்ல விஷயத்துல மூலதனம் போடுற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தை சரிவர நம்ம கவனிக்கிறது மிகவும் சிறப்பான விஷயமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பொருளாதார ரீதியில பண வரவும் உண்டு, சின்ன சின்ன செலவினங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூதாதையர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வழி வழியா அவங்க பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருட்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கின்ற சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முன்னேற்றமும் லாபமும் கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நம்ம கொஞ்சம் சாலை பகுதிகளில் அதிக கவனத்தோடு செல்ல வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள்னால உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்திற்குள்ள இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி நல்ல முறையில ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள், ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள்களாகவும் இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிதம்பர நடராஜர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். ஒரு சிலருக்கு திருமணமாகாத நபர்களாக இருக்கிறீங்கன்னா திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சுய முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஆர்வங்கள் இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நாம நிறைய இன்னைக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாக காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு ஒரு நிலையில இருக்காது. அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஒரு நேரம் வேணும்னு நினைப்போம், ஒரு நேரம் சரி வேண்டாம் அப்படின்னு நினைப்போம், திரும்பவும் நினைக்கும் போது இல்ல கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக தோன்றுவதற்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அனைவரையும் கவரக்கூடிய சக்தி நம்மளிடம் காணப்படும்.
அழகு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சின்ன சின்ன தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு நிறைய இருக்கும். கலகலப்பாக வெளியில தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு நம்ம இருப்போம். தலைமுடி சார்ந்த தொந்தரவுகள், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்போம். அதனால நமக்குள்ள கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிய பதவிகளை எல்லாம் ஏற்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சுய தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. இடம் மாறுதல் சம்பந்தமான எண்ணங்கள் வரலாம். நம்மளுடைய ஒரு அவசிய தேவைகளாக இருக்கலாம், தொழில்முறை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்னால இடம் மாறுதல் சம்பந்தமான எண்ணங்கள் வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவியாகவோ இல்ல நண்பர்களுக்குள்ளேயோ ஒரு சின்ன சந்தேக உணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக கால்நடை பண்ணைகளை எல்லாம் அமைத்து அதை பராமரிக்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பழம், காய்கறி இதன் ரீதியிலான உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தானிய சம்பந்தமான உற்பத்திகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. கவிதை எண்ணங்கள், கற்பனை எண்ணங்கள், பாட்டு எழுதுற சம்பந்தமான விஷயங்கள், கட்டுரை எழுதுற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியத்திலும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தர்ம சிந்தனைகள் அதிகமாக இன்னைக்கு காணப்படும். கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயர்வான நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து பயணம் செல்லுகின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவியின் வழியிலையும் நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பதற்ற உணர்வு, பய உணர்வு அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளும் போது அதை சரிவர நம்மளால செயல்பட முடியாத நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள், ஒரு இன்டர்வியூ சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளும் போது அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால தொழில் ரீதியிலான ஒரு விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த ஒரு வேலை தேடும் விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மேற்கொள்ளும் போது அதுல நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் தகராறுகள், வாக்குவாதங்கள் இதுல நாமளா கலந்துக்காம இருக்கிற வரைக்கும் மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிய சிறிய அளவிலான பிசினஸோ இல்லைன்னா வியாபாரங்கள் இதெல்லாம் தொடங்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான வேலை தேடி அலைகின்ற நபர்களுக்கு
அதுல சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம், ஏதாவது பண செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறார்னா அவர் வெளியில ஏதாவது செலவினங்கள் வரலாம், அவருக்கு உதவ வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல வீண் செலவுகள் வர்றதுக்கான சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில நமக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகள், கால் சம்பந்தமான பகுதிகள், இதிலெல்லாம் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. இடமாற்றம் செய்யறதுனால ஏற்படுற வீண் செலவுகள் இருக்கும். அதாவது நமக்கு ஏதாவது இடமாற்றங்கள் தேவைப்பட்டிருக்கலாம், ஒரு வீடு மாற்றமோ வேறு ஏதாவது விஷயங்களாகவோ நமக்கு இடமாற்றங்கள் தேவைப்படும் போது அதன் ரீதியில நமக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெண்கள் வழியில அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இருக்கின்றது. தூக்கமின்மை காரணமாக கண் ரீதியிலான தொந்தரவுகள் உடல்நிலையில இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மனதளவுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. மனதிற்குள்ள ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாத பகுதிகளில் அதிக கவன நிலைகள் செலுத்த வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கின்றது. வங்கி சார்ந்த கடன்கள் இல்லைன்னா வேறு பிற கடன்கள், வெளியே வாங்கி இருக்கின்ற கடன்கள், இந்த மாதிரி கடன்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நீர்ப்பகுதி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வேலை செய்யும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள், இதன் வழியில ஏற்படுற செலவினங்கள் இதெல்லாம் வருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொது சேவைகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நம்ம எதிர்பார்க்காத ஒரு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தியாக மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால எல்லாருக்கும் உதவக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஏதாவது ஒவ்வாமை சார்ந்த தொந்தரவுகள் உடல்நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய பொருட்கள்ல மூலதனம் செய்யக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும். எடுக்கின்ற விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தொழில் ரீதியிலான முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டுல வேலை தேடும் விஷயங்கள், தொழில் தொடங்கும் எண்ணங்கள், பயண ரீதியிலான ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளலாம். வியாபாரம் இல்லைன்னா தொழில் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளும் போது அதுல எல்லாம் லாபகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் தேடும் விஷயங்களாக இருக்கலாம், திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் நல்ல முறையில லாபகரமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள்ல நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. ரொம்ப அவசர தேவை அப்படின்னா மட்டும் அந்த பட்சத்துல நம்ம கடன் வாங்கி கொள்வது அவசியம். இல்லைன்னா அனாவசியமா நம்ம கடன் வாங்கணும், தேவையில்லாத ஒரு பொருள் வாங்குறோம் அதனால கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான துன்ப நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கும் விஷயத்துல அன்னைக்கு தவிர்க்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் மூலமாக நமக்கு ஏதாவது எதிராக பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா பண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல முறையில லாபகரமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள்னால லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலையும் உங்களுக்கு நற்பெயர்கள்
நண்பர்கள் இல்லைன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான நட்புகள் அறிமுகமாகும் பட்சத்துல அவங்க வழியிலையும் நமக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் யாராவது வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில நமக்கு ஏதாவது லாபகரமான செயல்கள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனித பயணங்கள் மேற்கொள்ளும் சூழல்கள், ஆன்மீக பயணம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்ம விரும்பியபடி ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுல இருந்த தடைகள் எல்லாம் விலகி லாபகரமான பேச்சுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பரம்பரை பதவிகளை எல்லாம் ஏற்கும் சூழல்கள் இன்னைக்கு வருவதற்கான சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்களுடைய ஆதாயங்கள் லாபங்கள் இவங்க வழியில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குலதெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நம்ம எவ்வளவு முடியுமோ இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. மனம் விரும்பிய நபர்கள் வழியில நமக்கு ஆதாயங்கள் நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவர்கள் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதன் மூலம் அதன் ரீதியிலான லாபங்களும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில உங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள் அனுகூலங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கு. முதல் திருமணம் சரியா இல்லாம ஒரு டிவோர்ஸ் ஆகி இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாள்ல நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. செய்தொழில் சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான வளர்ப்பு பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. எண்ணிய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கு. அண்டை அயலாரோடு ஒரு நெருக்கம், ஒரு நல்ல முறையில நட்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் செயல்கள்னால ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு நம்ம தவிர்க்கிறது மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல சாதகமான வெற்றிகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் சுபமான காரியங்கள் இதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அது சீக்கிரமா வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு லோன் சம்பந்தமான விஷயங்கள், வரன் தேடும் வரன் பார்க்க போகும் ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஈடுபடும் போது அது நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அடுத்தவர்களுக்காக செலவு செய்யும் சூழல்கள், அடுத்தவர்களுடைய வேலையை எடுத்து போட்டு செய்யற ஒரு சூழல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவர்கள் வழியில நமக்கு நன்மைகளோ உதவிகளோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிடைக்கிறது குறைவாக இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள் இதில் எல்லாம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துடுறது மிகவும் சிறப்பு. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கோமதியம்மன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.